யார் இந்த இசைஞானி இளையராஜா? மகாசிவ ஜீவநாடி என்ன கூறுகிறது? இன்று உலகமே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கின்ற இந்தியர், குறிப்பாக தமிழர், நமது இசைஞானி இளையராஜா அவர்கள் சாதாரண மனிதரே அல்ல. இசைஞானி ஒரு அவதார புருஷன் என்பது உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் வல்ல சிவபெருமான் இசையின் மூலமாக இந்த பூலோகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணும் போதெல்லாம் இப்படிப்பட்ட புனித ஆன்மாக்களை, அவதார புருஷர்களை அனுப்பி வைப்பதாக மகாசிவநாடி கூறுகிறது. அவரது இசையால் இந்த பூலோகம் மட்டுமல்ல, 14 உலகங்களும் இந்த இசை அரசர், இசைஞானி இசை ஒளி அலைகளை கேட்டு இன்புற்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. அண்ட வெளியில் ஒலிக்கின்ற இந்த ஒலி மற்றும் ஒளியில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒளி மற்றும் ஒளியில்தான் அகாரம், உகாரம், மகாரம் என்ற எழுத்துகளிலிருந்துதான் ஓம் என்கின்ற சொல் உருவாகிறது. இந்த ஓம் என்கின்ற சொல்லில் இருக்கின்ற பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றது. இதில்தான் இறைவன் இணைந்து இசையாக இந்த பிரபஞ்சத்தை ஆட்கொண்டு ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார். அதாவது ரிதமிக்கான சவுண்ட் எங்கெல்லாம் இசைக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இறைவன் இசையோடு கலந்து இருக்கின்றார். ஆதலால் தான் ஞானிகளும் முனிவர்களும் மகரிஷிகளும் மகான்களும் தியாக பிரம்மம் தியாகராஜரை போன்று இறைவனை அடைய இசையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். ஒளி அலைகள் மூலம் நேர்மறை சக்தியும் எதிர்மறை சக்தியும் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆதலால் தான் இறைவன் இதயத்திற்குள் இருக்கின்றான் என்று நாம் சொல்கின்றோம். ரிதமிக்கான லப்டப் என்கின்ற இதயத்தில் ஏற்படுகின்ற ஒளியில்தான் இறைவன் வாழ்கின்றான் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. அப்படிப்பட்ட இசையால் இந்த உலகத்தை கட்டி போட்ட சிவபெருமானால் பூமிக்கு அனுப்பப்பட்ட புனித ஆன்மாக்களில் உயர்திரு இளையராஜாவும் ஒருவர் என்பதை எமது மகாசிவநாடியின் மூலம் இளையராஜா அவர்கள் ஒரு அவதார புருஷன் என்று மகாசிவநாடி மூலமாக 25/5/2019 அன்று கண்டறிந்தேன், வியந்தேன். மகாசிவநாடியில் வந்த வரிகள் என்னை கவர்ந்தனர். ஆதலால் அந்த வரிகளை பயன்படுத்தி அவருக்காக அவரது பாடலையே சில வரிகளை திருத்தி மகாசிவநாடியில் வந்திருந்த வரிகளை புகுத்தி இந்த பாடலை பாடியிருக்கின்றேன். அப்படி என்ன மகாசிவநாடியில் உயர்திரு இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது என்பதை அறிய ஆவலாக இருக்கின்றீர்களா? இந்த பாடலை உற்று கவனியுங்கள், நீங்களே விளங்கிக் கொள்வீர்கள். இயல், இசை, நாடகம் போன்ற கலைகள் மூலம் 7 ஸ்வரங்களால் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் இறைவன் குறிப்பாக தமிழகத்தில் சிதம்பரத்தை மையமாக கொண்டு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார் என்பதற்கு இப்படிப்பட்ட இசை ஞானியை போன்ற அவதார புருஷர்களே சாட்சியாக அமைகிறார்கள். உலக மக்களால் இன்று பாராட்டப்பட்டு கொண்டிருக்கும் நமது உயர்திரு இசைஞானி இளையராஜா அவர்கள் சாட்சாத் ஈஸ்வரன் அருளோடு இசையின் அவதாரமாக அவதரித்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. கலியுகம் நடந்து கொண்டிருக்கும் காரணத்தால் பிரளயத்தை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட அவதார புருஷர்கள் மூலம் அவைகள் தடுக்கப்படுவதற்கும் உலக உயிர்கள் துன்பங்களிலிருந்து விடுபட்டு மீண்டும் வாழ்வதற்கும் வழிவகுக்கும் என்பது மகாசிவநாடியின் ஆழமான ரகசியம். இந்த அரிய உண்மைகளை உலக மக்கள் அறிந்து உய்ய வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. இதன் மூலம் எனது புகழை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதையும் உயர்திரு இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு அவதார புருஷர் என்பதையும் இந்த உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வெளியீடு. இவன் வைணவரத்னா, திருவள்ளுவன், முனைவர் ஆ. சிவசாமி, வரலாற்று ஆய்வாளர். தொடர்பிற்கு 94 87 58 56 63. இசைஞானி இளையராஜா அவர்களின் பொற்பாதங்களில் அடியவனுடைய
இசை காணிக்கையை சமர்ப்பிக்கிறேன். அட்சய பாத்திரம் ஏந்தி வந்தாய் தேசிகா ஞான தேசிகா. இசையெனும் அட்சய பாத்திரம் ஏந்தி வந்தாய் தேசிகா ஞான தேசிகா. பிண்டமெனும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் அட்சய பாத்திரம் ஏந்தி வந்தாய் தேசிகா ஞான தேசிகா. பிண்டமெனும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் அட்சய பாத்திரம் ஏந்தி வந்தாய் தேசிகா ஞான தேசிகா. அம்மையும் அப்பனும் தந்ததா இசையாதி சிவன் தந்ததுண்மையா. அம்மையும் அப்பனும் தந்ததா இசையாதி சிவன் தந்ததுண்மையா. இம்மையில் நீ அறியாததா இம்மையில் நீ அறியாததா இசை வல்லமையில் நிகர் இல்லன வந்தவன் அட்சய பாத்திரம் ஏந்தி வந்தாய் ராசையா இளைய ராசையா. இசையெனும் அட்சய பாத்திரம் ஏந்தி வந்தாய் ராசையா இளைய ராசையா. எத்தனை பிறவிகள் வந்தாயோ நீ ஏழிசையில் இசை தந்தாயோ. எத்தனை பிறவிகள் வந்தாயோ நீ ஏழிசையில் இசை தந்தாயோ. இசை பாத்திரமோ அது உன்னிடத்தில் எழும் சூத்திரமோ உன் பண்ணிடத்தில். ஒரு முறையா பல முறையா உளம் உருகிட எங்களை கேட்க வைத்தாய். திருமுறையா வாசகமாய் தினம் தினம் எங்களை கேட்க வைத்தாய். பொருளோடும் புகழோடும் புவிதனில் நிலைத்து நீ வாழ்கவே. அவன் அருள் அருள் அருளுடன் அன்னையின் அருள் பெற்று வாழ்கவே. அருள் இசையால் நோக்குவாய் இருளிடரை நீக்குவாய். உன் திருக்கரம் எமையரவனை தருள் இசை பெற அட்சய பாத்திரம் ஏந்தி வந்தாய் ராசையா இளைய ராசையா. பிண்டமெனும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் அட்சய பாத்திரம் ஏந்தி வந்தாய் தேசிகா ஞான தேசிகா.